ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் ஆட்டம் போட்டதை தட்டி கேட்டதால் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆட்டோ ஸ்டாண்டில் அலப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள், கண்டித்த டிரைவர்கள் மீது ஆக்ரோஷம், பெட்ரோல் குண்டு வீசி உயிர் பயத்தை காட்டிய கொடூரர்கள் யார்? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பேருந்து நிலைய ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே சம்பவத்தன்று இரவு மதுபோதையில் நின்றிருந்த இளைஞர்கள் இருவர் சத்தம் போட்டு அலப்பறையில் ஈடுபட்டுள்ளனர். இரவு நேரத்திற்குள், ஏம்பா ஏரியாவில் ராத்திரி போல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய, குடிச்சா கும்மாளம் அடிக்காம வீட்டுக்கு போங்கப்பா என அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் கண்டித்துள்ளனர். அதில் ஆத்திரமடைந்த போதை இளைஞர்கள், எங்களாக்காக நீ யாரு, நாங்க காசு கொடுத்து குடிக்கோம், கத்துவோம், இங்கேயே பப்பரப்பான்னு படுத்து தூங்குவோம் என வம்பிழுத்துள்ளனர். அதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற இளைஞர்கள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்துள்ளனர். பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி திரியை வைத்து பற்ற வைத்து ஆட்டோ ஸ்டாண்ட் மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் பாட்டில் உடைந்து தீப்பிடித்து சம்பவ இடத்தில் அனல் பரவியது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இருப்பினும் உயிர் பயத்தில் அரண்டு போன ஆட்டோ டிரைவர்கள் சம்பவம் தொடர்பாக வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் பெட்ரோல் குண்டு வீசிய குற்றவாளிகள் விரைவில் போலீசில் சிக்குவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.